அனைவருக்கும் முதற்கண் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சங்கரன் கோவில் என்ற ஊரில் கோமதி அம்மனுடைய ஆடித்தபசு பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன் ஆடி மாதத்தின் சிறப்பு பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாகவே ஆடி மாதம் என்பது அம்பாள் மாதம் என்பது பொருள். திருவிழாக்கள், பூஜைகள் முதலியன அதிகம் நடைபெறும் மாதம் ஆடி மாதம்தான். ஆடி பிறந்ததும் பொதுவாக பண்டிகைகளும் ஆரம்பித்துவிடும். தீபாவளி வரை சூரியன் தன்னுடைய பாதையை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும். தை முதல் ஆணி வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த நிகழ்வால் பூமியில் அதீத வெப்பம் மற்றும் காற்று ஏற்படுகிறது. அதன் காரணமாக காற்றின் மூலம் விரைவாக பரவக்கூடிய பல நோய்கள் கூட ஏற்படுகிறது. அந்த கொடிய நோய்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை ரட்சிக்க அம்பாள் பல ரூபங்களில், மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி பல ரூபங்களில் அம்மனாக இருந்து பூமி வெளிப்படுத்தும் அந்த உஷ்ணத்தை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கிறார். நாம் அம்பாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவளை குளிர்விக்க குளிர்ந்த நீர், பால், தயிர், சந்தனம் போன்ற பொருட்களாய் அபிஷேகம் செய்து, திருவிழாக்கள் எடுத்து, பூஜைகள் செய்து, நேர்த்திக்கடன், பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து அம்பாளை நாம் மகிழ்விக்கிறோம். எனவே இந்த ஆடி மாதம் அம்மானுக்குரிய மாதம் அப்படி என்றாலுமே இதில் ஆடி தபசு அப்படிங்கிற விஷயம் சங்கரன் கோவிலில் கோமதி அம்மன் அங்கே நடைபெறுகிறது. இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டது, எப்படி, என்ன ஏதுங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இது பற்றி ஒரு சின்ன கதை. சங்கன், பதுமன் இருவரும் நாதவம்ச அரசர்கள். சங்கன் சைவம் தான் உயர்ந்தது அப்படின்னும், பதுமன் வைணவம் தான் உயர்ந்ததுன்னு எப்பவும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிவன் உயர்ந்தவரா இல்லை நாராயணன் உயர்ந்தவரா, இவங்களுக்குள்ள அந்த பேதமை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப நாளாகவே. சரி, இதற்கு ஒரு தீர்வு நாம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்பாள் கிட்ட போகிறாங்க. அம்பாள் கிட்ட போய் ரெண்டு பேரும் முறையிடுறாங்க. அம்பாளை சிவனும் நாராயணனும் ஒன்று தான், ஹரியும் சிவனும் நாராயணனும் ஒன்று தான் சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு அவள் சொல்கிறது புரியறதில்ல. அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை. ஹரியும் சிவனே ஒன்றே அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க, இதை ரெண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அம்பாளை என்ன பண்ணுறா, நேர சிவன்கிட்டையும் நாராயணன்கிட்டையும் போய் இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. பூலோகத்தில் இது பற்றி பெரிய சர்ச்சையாக இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் தான் சொல்லணும் ரெண்டு பேரும். அதனால் ரெண்டு பேரும் நேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் கீழே பூலோகத்தில் நிரூபிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சிவனும் நாராயணனும் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் ரெண்டு பேர் கீழே வந்துடுவோமா, அதுக்கெல்லாம் பல வருஷமாக தவம் பண்ணினா தான் முடியும், அதனால அவ்வளவு தபசு பண்ணால் தான் முடியும், அது பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அம்பாளை என்ன பண்ணுறா, அப்போ புன்னைவனம் அப்படிங்கிறது இந்த சங்கரன் கோயிலில் புன்னைவனம் அப்படிங்கிறது ஒரு இது சொல்லுவாங்க. அங்கே தவசிகள், ஞானிகள் எல்லாரும் மரங்களாக, புன்னை மரமாக இருந்து தவசு பண்ணுறாங்க. அந்த இடத்த அம்பாளும் தேர்ந்தெடுத்து, சரி நாமளும் புன்னை மரத்திலே போய், அங்கே புன்னை வனத்திலே போய் தபசு மேற்கொள்ளுவோம் அப்படின்ட்டு கீழே வந்துடுறான். அம்பாள் வந்த உடனே அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாம் அம்பாளே போயிட்டா, நாம் இங்கே இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பசு கூட்டங்களாக மாறிடுறாங்க. எல்லாரும் பசு கூட்டங்களாக மாறி எல்லாரும் அம்பாளை பின்தொடர்ந்து போயிடுறாங்க, புன்னைவனத்துக்கே போயிடுறாங்க. புன்னைவனத்துக்கு போன உடனே அங்கே அம்பாள் என்ன ஊசி மேலே ஒற்றை காலில் நின்று பகவானை நினச்சி தவம் புரிய ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப காலம் தவம் புரிஞ்சதுக்கப்புறம் தோழிமார்கள் எல்லாம் பசு கூட்டெல்லாம் அப்படியே சுற்றி இருக்காங்க. ரொம்ப நாள் தவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே, சிவனும் நாராயணனும் மனசு ரொம்ப மகிழ்ந்து போய், உன்னோட தவத்தை நாங்கள் ரொம்ப வெச்சினோம், அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கர நாராயணனா
நாங்கள் சங்கரன் கோயிலில் காட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்து சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணனாக காட்சி கொடுக்குறாங்க. இதில் எப்படி இருக்குன்னா, அந்த சங்கரநாராயணங்கிறது ஒரு புறம் வந்து சிகப்பு, இன்னொரு பாதி வந்து ஷியாமள நிறம். ஒரு பாதியில் வந்து கங்கை, சந்திரன் மற்றும் ஜடாமுடி, மறுபாதியில் வஜ்ரமணி, மகுடம், அப்புறம் மழு. ஒரு புறம் வஜ்ர மகுடம், அப்புறம் ஒரு புறம் மழு, மறுபுறம் சங்கு. ஒரு பாதி புலித்தோல், மறுபாதி பீதாம்பரம். ஒரு புறம் ருத்ராட்சம், மறுபுறம் துளசி மாலை. இப்படி 2 பேரும் ஒன்றா எடுத்த உடனேயே ஒரு புறத்தில் இந்த சங்கனும் மதுமலை 2 பேர் இருக்காங்கல்ல, அதில் சைவ சங்கன் வந்து நாராயணனுக்கு கொடை பிடிக்கிற மாதிரியும், மறுபுறம் வைணவ பதுமன் சிவனுக்கு கொடை பிடிக்கிற மாதிரியும் அந்த காட்சி அமைஞ்சிடுறது அந்த இடத்துல. அதை பார்த்த உடனே எல்லாருமே சரி 2 பேரும் ஒன்று தான், தெய்வங்கிறது ஒன்று தான், நாம் தான் பிரித்து எல்லாம் வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரி மனசில் இது பண்ணி கடைசியில் எல்லாம் ஒன்றா அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கோவிலில் இருக்கிற அந்த புத்து மண்ணு கூட ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு துணியில் கட்டி வாசப்படியிலையோ இல்லது அந்த சுவாமி இடத்துலையோ கூட அந்த புத்து மண்ணை வச்சுட்டா விஷ ஜந்துக்கள் வந்து உள்ளே வராது அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்புறம் மேலும் கொடிமரத்துக்கு அருகில் வந்து ஒரு ஆக்ஞா சக்கரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே மனசு ரொம்ப குழப்பமாக, இந்த ஒரு மனநிலை சரியில்லாமலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் உட்கார வச்சா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்பப்படுகிறது. முடிந்தால் சங்கரன் கோயில் சென்று அம்பாளை நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி இயலாதவர்கள் அருகில் உள்ள கோவில் சென்று அம்பாளை நினச்சிக்கணும். அங்கே போய் சங்கரன் கோயில், கோமதி அம்மன், ஆவுடை அம்மன் நினச்சிட்டு நம்ம வழிபாடுகளை அப்போ நம்ம செய்யலாம். இந்த ஆடி தபசு அப்படிங்கிற இந்த நாளில் எல்லாரும் சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுங்கிறது முடியாது. அதனால ஆடி தபசு அன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துலையே அம்பாளை நினச்சி வழிபடலாம். பிரசாதம் இதெல்லாம் செய்கிறது ஆஸ் யூஷுவல், அவங்கவுங்க வழக்கப்படி எப்படி பூஜைகள் அது எப்படி எல்லாம் செய்யணுங்கிறதோ அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால் கோமதி அம்மன் அப்படிங்கிற அம்மனை நாம் வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.